என்னம்மா நல்லா இருக்கீங்களாமா? கேட்கல. என்னம்மா நல்லா இருக்கீங்களா? ஏன் நான் இந்த கேள்வி கேட்கிறேன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் போற இடத்துல இதே கேள்விதான் கேட்கிறார். இந்த கேள்வி கேட்டு அவங்க கட்சியை சார்ந்த ஒரு 10 பெண்கள் அங்க, ஐயா நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், இப்படி திமுகவை சார்ந்த 10 பெண்களை வச்சுக்கிட்டு அவருக்கு பதில் சொல்ல வைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் இன்னைக்கு கோபத்தில், ஆத்திரத்தில், கொதிப்பில் இருக்கின்றார்கள். இந்த திமுக ஆட்சி எப்படா முடியும் காத்துட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. எங்க பார்த்தாலும் இந்த சாராயம், இந்த மதுக்கடை, இந்த மதுக்கடையை விட மோசம் கஞ்சா, காக்கேன், ஹெரோயின், அபின், எல்எஸ்டி, மித்தைல் ஆம்பிடபின் போன்ற போதைப் பொருட்கள். அதாவதுமா இருக்கிற ஸ்டாலின் அவருடைய அப்பா கலைஞர் அவர்கள் வந்ததிலிருந்து சாராய கடை திறந்து விட்டார். இவரு ஒரு படி மேலே போயிட்டு இப்போ கஞ்சா, போதை ஊசி, போதை மாத்திரை, போதை மருந்து, போதை பவுடர், இது இளைஞர்களை மீட்டெடுக்க முடியாது. ஒரு மருத்துவனா நான் சொல்றேன், ஒரு டாக்டரா நான் சொல்றேன். ஏன்னா இப்ப இருக்கிற மோசமான சூழல், இந்தியாவிலேயே அதிக போதை மாநிலம் பஞ்சாபா இருந்தது. ஆனால் பஞ்சாபை இன்னைக்கு தமிழ்நாடு மிஞ்சுகின்ற ஒரு சூழல். அதற்கு காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் கையால் ஆகாத ஒரு ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன செய்யறது, என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்படி ஒரு துப்பு கெட்ட ஒரு ஆட்சி. அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்டேன், நல்லா இருக்கீங்களாமா? நான் போற இடத்துல தான் கேட்டுதான் வரேன். நான் கேட்கிறப்பெல்லாம் பெண்கள் வந்து அவ்வளவு பேர் வந்து, ஐயா எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா, எங்க பெண் பிள்ளை பள்ளிக்கூடம் போச்சுன்னா திரும்பி பத்திரமா வருமானு தெரியல எங்களுக்கு. என் பொண்ணு கல்லூரி போயிடுச்சுன்னா, வேலைக்கு போயிட்டு வருது, எப்படா வரும்னு காத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா போயிட்டு வர வழியில திடீர்னு ஒருத்தவன் போதையிலையும் குடியிலையும் கஞ்சா பிடிச்சி கைய பிடிச்சி இழுக்கிறான், கூப்பிடுறான், அசிங்கமா பேசுறான், கூட்டிட்டு போறான். இப்படியெல்லாம் ஒரு மோசமான சூழல் இருக்குன்னு நான் போற இடத்துல இருக்கிற தாய்மார்கள் கதறி கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் தமிழ்நாட்டினுடைய கேவலமான ஒரு ஆட்சி நடக்குது. சுதந்திர இந்தியாவில் 78 ஆண்டுகள் ஆகிறது. 78 ஆண்டுகள் இது போன்ற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்தது கிடையாது. கையாலாகாத ஆட்சி. ஏன்னா கையாலாகாத ஆட்சி சொல்றேன்னா, முதலமைச்சர் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவர் வருவாரு, காலையில வருவார், 2 மணி நேரம் கால் ஷீட் கொடுப்பாங்க. இந்த நடிகைங்கெல்லாம் வருவாங்கல்ல சினிமால, வந்த உடனே ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கால் ஷீட் கொடுப்பாங்க. அந்த 4-5 மணி நேரத்துக்குள்ள ஷூட்டிங் முடிச்சுட்டு அவங்க டைரக்டர் அவங்க அனுப்பிச்சு விட்டுடுவாங்க. நம்ம முதலமைச்சரும் அப்படிதான். காலையில வருவாரு, ஒரு 10ல இருந்து 12 மணி வரைக்கும் கால் ஷீட் 2 மணி நேரம் கொடுப்பாங்க. 2 மணி நேரத்துல பேப்பர்ல கொடுப்பாங்க, அதை படிச்சுக்கிட்டு அவர் முடிச்சுட்டு போயிடுவார். அவ்வளவுதான்.